Hi friends, welcome back to Stay Healthy with Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் வந்து இதுக்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 2 சில எடுத்திருக்கேன், தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. அதுக்கு கூடவே கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பட்டை, ஒரு கிராம்பு. இதை நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மட்டனை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுடலாம். இதுக்கு வத்தல் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2.5 ஸ்பூன். சீரகப்பொடி 1/4 ஸ்பூன். மஞ்சள் 1 ஸ்பூன். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை நான் 25 நிமிஷம் குக்கரில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் விசில் கணக்கு விடுவீங்க அப்படின்னா 15லேருந்து 20 விசில் வரைக்கும் விடலாம். நல்லா கறி வேகிற அளவு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இது போட்டு, வெங்காயம் வந்து நான் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், பூண்டும் அதே மாதிரி நீள நீளமாக வெட்டியிருக்கேன். இதை போட்டு நல்லா செவக்க வதக்கிடலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இது நல்லா செவக்க வதக்கிட்டு, இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்கோங்க அந்த கறி போட்டுட்டு, அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்கள அதையும் போட்டுடலாம். இதை இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இப்போது இதில் வந்து இரும்பு சத்து, B12 அப்படிங்கிற வைட்டமின் சத்து, அப்புறம் புரத சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புரோட்டீன் வந்து இதில் நிறையாவே இருக்குது. இதில் வந்து கொழுப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்துக்கலாம். இப்போது குழம்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில், இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது இப்படி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சுக்காவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை அப்படியே கொதிக்க விடுங்க. அப்படியே இது வந்து நல்லா வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து இது வந்து நல்லா வந்து இப்படி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயருக்கு இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது எங்கள் அண்ணி வந்து செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.